மார்னிங்குங்க, வணக்கம். நான் டாக்டர் சித்தார்த், இந்த ராமகிருஷ்ண ஹாஸ்பிட்டல் என்ஐசியோட கன்சல்டன்ட் நியூனட்டாலஜிஸ்ட். இன்னைக்கு நவம்பர் 17th வேர்ல்ட் ப்ரீமெச்சூரிட்டி டே. இந்த வாரம் ஃபுல்லாகவே ப்ரீடம் பேபி செலிப்ரேட் பண்ணுற வீக்கு. ப்ரீடம் பேபினா குறை மாதம் பேபிஸ், டைம் ஆகாமல் பிறந்த பேபிஸ்க்கெல்லாம் ப்ரீடம் பேபிஸ் சொல்லுவாங்க. இந்த பேபிஸ்க்கெல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்கும். பட் கரெக்ட் கேர், நல்ல என்ஐசியூ கேர் கிடைச்சா அவங்க நல்ல அவுட்கம் இருக்கும். ஸோ அதுதான் இன்னைக்கு எல்லாருக்கும் வி வாண்ட் டு டெல் எவ்ரிபடி. குட் என்ஐசியூவில் இந்த மாதிரி பேபிஸ் எல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்க ஃபியூச்சரு லைஃப் லாங் எல்லாமே கூட நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கொண்டு வரதுக்கு தான் இந்த டே வி ஆர் செலிப்ரேட்டிங். இப்போ வி ஹவ் கால்ட் ஆல் த பேபிஸ் இங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி நல்ல பேபிஸ் எல்லாமே இன்னைக்கு கூப்பிட்டு வி ஆர் செலிப்ரேட்டிங் இந்த பார்ட்டி. இன்னைக்கு வி ஆர் லான்ச்சிங் அ வெப்சைட். அதில் எல்லாமே வீடியோஸ், வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ப்ரீடம் பேபிஸ்க்கு எப்படி கேர் எடுக்கணும், பேரண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சில வீடியோஸ் பண்ணோம். அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணுறது கூட இன்னைக்கு we have done it today. வணக்கம், நான் டாக்டர் சுஜா மரியன். நான் இங்க ஸ்ரீ கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணா மருத்துவமனையில பச்சிளங்குழந்தைகள் நிபுணரா இருக்கேன். இன்னைக்கு இந்த வாரம் பூராவே நவம்பர் 17ல இருந்து 24 வரைக்கும் பச்சிளம் குழந்தைகள் தினம். குறை மாச குழந்தைகள் ரொம்ப எடை கம்மியா குறை மாசத்துல குழந்தை பிறக்கும் போது அந்த பெற்றோர்கள் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இங்க இருக்க குழந்தைகள் செயற்கை சுவாச கருவிகள், வென்டிலேட்டர்ல இருந்திருப்பாங்க. ஐயனோன்னு சொல்லிட்டு அவங்களோட நுரையீரலுக்காகவும் இதயத்துக்காகவும் மெடிசன் போயிட்டு இருக்கும். சில குழந்தைங்களுக்கு இதய அறுவை சிகிச்சை நடந்திருக்கும். சில குழந்தைங்களுக்கு பால் ஜீரணிக்க முடியாம அவங்க நரம்புலயே சத்தெல்லாம் 2 மாசம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். சில குழந்தைங்களுக்கு மூளையில குறைபாடுகள் இருந்திருக்கலாம். இங்க இருக்க தாய்மார்களும் தகப்பன்மார்களும் ஒரு தவமாட்டம் எங்க என்ஐசியோட இருந்து குழந்தைய மீட்டெடுத்து கொண்டு போவாங்க. அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் இன்னைக்கு எங்க மருத்துவமனையில போன வருஷம் டிஸ்சார்ஜ் ஆன நிறைய குறை மாச குழந்தைகளை கூப்பிட்டு இங்க அவங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன். இது எங்க பெருமையை பேசுறதோ அவங்களும் பேசுறதோ இல்ல, அந்த குழந்தைகளும் பெற்றோர்களும் அவங்க தாண்டி வந்த பாதையை பாக்குறதுக்காக ஒரு செலிப்ரேஷன் நடக்குது. பேரண்ட்ஸ்க்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு இது ரொம்பவும் உதவும் அப்படின்னு நினைக்கிறோம்.